மாப்பிள வாங்க மாப்பிள வாங்க உட்காருங்க. யோ ஆமா என்னையா இங்கே உட்காந்துருக்க உன்னை மாடிக்கு தானே போக சொன்னேன். வெளியில மழை பெய்யுது மாப்பிள, அதான் இங்கேயே அட்டியை போட்டேன். யோ கத்தாதையா வந்துட போறாங்க. யாரும் வரமாட்டாங்க மாப்பிள, எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு பார்த்துட்டு தான் வந்தேன். உட்காரு. Cheers. Cheers, மாமா. மாப்பிள இப்படி மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றப்ப எவ்வளோ அழகாக இருக்கு. இப்படியே மெயின்டைன் பண்ணுமாமா. எதுக்கு தேவையில்லாமல் தம்பிலாம்? மாப்பிள போன வாட்டி கட்டிங் போட்டப்போ மாமா இல்லை ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். அதான் அதே மாதிரி ஃப்ரெண்ட்லி மாமாவே இருந்துக்கோ அண்ணா. மாப்பிள வீட்டுக்கு போக இருந்த என்ன நல்லா பேசி நிற்க வச்சுட்ட. எப்பட்றா? பவரு மாமா. மாப்பிள நீ என் காதில் சொன்ன மாதிரி டெய்லி எனக்கு ஒரு கட்டிங் வாங்கி தருவல்ல? வாங்கி தரண்டா டேய். என்னது டாவா? ஒன்றில் மாமா டெய்லி வாங்கி தரேன், ஒன்றா அடிப்போம் அப்படின்னு சொன்னேன். சரி மாப்பிள. மாப்பிள ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள. எதுக்கு? மாப்பிள ஊரில் இருந்தால் உங்கள் அத்தைக்காரி என்னை நிம்மதியாக குடிக்க விட மாட்டாங்கன்றதுக்காக தானே நீ என்னை இங்கே இருக்க வைக்க திடிச்ச. உனக்கு எவன்டா பண்ணா? எல்லாம் பொண்ணுக்காக தான். ஆமாம் ஆமாம் மாமா. தங்க மாப்பிள்ள நீ. மாமா உங்ககிட்ட அப்போவே கேட்கணும்னு நினச்சேன். ரேணுவுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறேன்னு சொன்னேன்ல, ஒரு வேலை கிடைக்கலன்னா எந்த மாதிரி மாப்பிள்ளை பார்ப்ப? அப்படி கேளு மாப்பிள்ள. அதான் கேட்டேன்ல சொல்லியா? மாப்பிள்ள இந்த ஜில்லாவிலே நல்லா படித்த பையன், யூஎஸ் செட்டில்டு, இல்லைன்னா 3 லட்சம் சம்பளம் வாங்குற மாப்பிள்ள தான் பார்ப்பேன். 3 lakhs in India? ஒரு வருஷத்துக்கா மாமா? டேய் பர் மந்த்டா லூசு பையா. அப்போ ரேணுவை கட்டிக்கணுன்ற நம்ம கனவு. மாப்பிள என்ன மாப்பிள யோசிக்கிற? ஒன்றில் மாமா, மாதம் 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது எப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். நீயும் அதை பற்றி யோசிக்கிற? உன் பொண்ணை கட்டிக்க தான் ஐயா. என்னது? இல்லை மாமா, உன் பொண்ணு மாதிரி ஒரு நல்ல பொண்ணை கட்டிக்கணுன்னா மாதம் 3 லட்ச ரூபா சம்பாதிக்க வேண்டியிருக்கேன்னு யோசித்தேன். மாப்பிள்ள நீ மட்டும் மாதம் 3 லட்சம் சம்பாதிச்சேன்னு வச்சுக்கோ, கொய்யால என் பொண்ணு உனக்கு தான் மாப்பிள்ள. நிஜமாவா மாமா? ஆமாம் மாப்பிள்ள. அப்போது உன் பொண்ணை இப்போவே கட்டி விடு, நான் 3 லட்ச ரூபா அப்புறம் சம்பாதிச்சு தரேன். என்ன தம்பி சொன்ன? ஆமாம் மாமா. ஏன் மாமா மாப்பிள்ளனே கூப்பிடு, எதுக்கு தம்பின்னு திரும்பி கூப்பிட்டுருக்க? இல்லை மாப்பிள்ள, நீ மாதம் 3 லட்சம் சம்பாதிச்சேன்னு வச்சுக்க என் மாப்பிள்ள, இல்லைன்னு வச்சுக்க என் அக்கா பையன்தான். எஸ் புரியுதியா? யோ போயா. மாப்பிள்ள கட்டிங் தீர்ந்து போச்சு மாப்பிள்ள, ஒரு பாட்டில் வாங்கி தரியா? நான் வேணா வாங்கி தட்டுமா? மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள என் பொண்ணு மாதிரியே மிமிக்ரி பண்ற? ஐயோ நல்லா பாரு, அதுவும் பொண்ணுதாயா. அம்மா என்னம்மா நீ இன்னும் தூங்கலையா? என்னப்பா அது? இவன் கூட சேர்ந்து பொறுப்பே இல்லாம இப்படி சரக்கடிச்சிட்டு இருக்க? மா நான் வேணான்னு தாம்மா சொன்னேன், மாப்பிள்ள தான் என்ன போஸ்ட் பண்ணாருமா. யோ என்னையா இப்படி போய் சொல்ற? நீ முதல்ல கீழே போய் தூங்குப்பா. ஏன் நம்ம மேல படுக்க போறோமா? மா மாப்பிள்ள நீ முதல்ல போப்பா. திட்டாதம்மா. போய் கீழே. பக்கி எப்படி கோத்துட்டு போகுது பாரு. உன் மனசுல என்ன இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அது உன்னை இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தேன்னா உள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸ்லாம் அப்படியே கிளம்பிருச்சு. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா வேறு எடுப்புன்னு நான் வீட்டுக்கு போகிறேன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டான். எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. உன்னை இங்கே இருக்க வைக்கிறதுக்கு அதான் உங்கள் அப்பன்ட்ட கூப்பிட்டு டெய்லி சரக்கு வாங்கி தரேன், இங்கே இருந்திருக்கேன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் உங்கள் அப்பா இங்கே இருக்கவே ஒத்துக்கிட்டான். இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன். பாய். அப்புறம் உண்மையிலே அந்த கிசு சும்மா தான் கொடுத்தியா?
அடிக்கிறதுக்கு ஓடிடு. சரி 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 குட் நைட்